இப்போ சில்வர் ஸ்க்ரப்பர் கிடைக்குது இல்லைங்களா, அதை இந்த இடத்துல வந்து நல்லா வச்சுக்கிட்டு இப்படி நல்லா தேய்ச்சோம்னா நல்லா ஒரே டைமில் இது போயிடாது. அதுவும் இந்த இடையில ஏதாவது ஜென்ஸ்லாம் குக்கிங் பண்ணாங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்கும் பாருங்கள். இந்த பால்லாம் பொங்கி ஊற்றி ரொம்ப அழுக்காகவே இருக்குது. நான் அந்த நேரத்தில் தான் காமிக்கணும். சுத்தமாக இருக்கிறத க்ளீன் பண்ண முடியாது, ரொம்ப அழுக்காக உள்ளது தான் இது பண்ணணும். பாருங்கள், எவ்வளோ வருது பாருங்கள். இதுக்கு வந்து இந்த ப்ரெஷ்ஷை வச்சு தேய்க்கலாம். ப்ரெஷ் எடுத்துகிட்டு வந்து வச்சு இதெல்லாம் தேய்ச்சோம்னா நல்லா போயிடும். இன்னொரு டைம் இந்த மாதிரியே பண்ணோம்னா இந்த மீதி உள்ளதெல்லாம் போயிடும். இதுக்கு இதேமாதிரி கத்தியை பக்கத்தில் வச்சுக்கிட்டு கத்தியெல்லாம் இப்படியும் ஒரு சுரண்டனா போதும். இந்த இடத்துலலாம் இதுமாதிரி ரொம்ப போலினா அந்த இடத்துலலாம் நல்லா அழுத்தமான கத்தியை, வளையிற கத்தி இல்லாமல் அழுத்தமான கத்தியாக வச்சுட்டு பாரு. இது வந்து ரொம்ப போகாத இதெல்லாம் இருந்ததுன்னா அது போயிடும். உடனே போகணுன்னா இதே மாதிரி செஞ்சாகணும். இதை ஊற வச்சாவே உங்களுக்கு நல்லா பளிச்சுன்னு போயிடும். இது கொஞ்சம் நேரம் நான் ஊற வைக்காமல் உடனே செய்கிறதுனால இப்படி இருக்குது. கொஞ்சம் ஊற வச்சிங்கன்னா கண்டிப்பாக இதெல்லாம் போயிடும். பாருங்கள் எவ்வளோ இருந்திருக்கு பாருங்கள். இதை பாருங்கள், இதில் இவ்வளோ அழுக்கு இருந்திருக்கு. அந்த ஒயிட் கலராக போட்டதே கலர் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். இது இப்போ தடவி வச்சுருக்கேன். கொஞ்சம் நேரம் இதை ஊறிட்டு பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஊற வச்சு பண்ணால் நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு வந்துடும். இது வந்து இந்த பர்னர் இந்த எல்லாமே ஊற வச்சுருக்கோம். இது எதில் என்ன ஊற வச்சுருக்கோம்னா இது வினிகர் தான். வினிகரும் வாட்டரும் போட்டிருக்கேன். இதை வந்து இந்த விம்பார் இருக்கு இல்லைங்களா, அதையோ இதையோ கொஞ்சமாக தொட்டுவிட்டு இப்படி தேய்ச்சா போதும். பர்னர் தேய்ச்சி பார்க்குறேன் பாருங்கள். பர்னர் எவ்வளோ கலராக கருப்பாக இருக்குது பாருங்கள். அந்த அடைப்பு இருந்தாலும் வந்துடும். ப்ரெஷ் இருந்ததுன்னா நல்ல ப்ரெஷ்ஷாக இருந்தாலும் ப்ரெஷ்ஷை வச்சுக்குள்ளே தேய்க்கலாம். நான் அந்த ஸ்க்ரப்பரை வச்சே தேய்க்கிறேன். முன்ன பாருங்கள், இந்த கலரே ஒரு பித்தளை கலரே தெரியாது. இப்போ எப்படி வருதுன்னு பாருங்கள். இரும்பு மாதிரி இருக்கும். அந்த பித்தளை கலருக்கு வந்துடும் நம்ம தேய்ச்சா. இது தேய்ச்சது. இது இன்னும் நல்லா ஊறினதுக்கப்புறம் தேய்ச்சோம்னா இன்னும் நல்லா வரும். இதை பாருங்கள், இது தேய்ச்சது, இது தேய்க்காமல் இருக்கிறது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்கள். இதில் வந்து இந்த கலர் இந்த இடத்த பாருங்கள், இதில் இருக்குது பாருங்கள். இதே மாதிரி நம்ம டெய்லியும் தேய்ச்சிட்டு இருந்தோம்னா நல்லா ஒரிஜினல் கலருக்கே வந்துடும். இதான் ஒரிஜினல் கலருக்கே வந்துடும் உங்களுக்கு. அழுக்கு இதுக்கு நல்லா சீராக பரவும். இது நல்லா தேய்ச்சிட்டு இதுமாதிரி நல்லா தேய்ச்சிட்டு இது தேய்ச்சிட்டு இந்த பாருங்கள், இந்த கலர்லாம் பித்தளை கலர் வந்துச்சு பாருங்கள். இது வந்து இந்த இடத்துலலாம் வந்து இதில் பாருங்கள் இன்னும் இந்த கருப்பாகவே இருக்குது இந்த இடத்துலலாம். இது இன்னும் தேய்க்கலை. இது இன்னும் நல்லா தேய்க்க இந்த மாதிரி ஆகிடும். இன்னும் நான் சரியாக ஊற வைக்கல. கொஞ்சம் நேரம் இன்னும் ஊற வச்சோம்னா நல்லா வந்துடும். இதில் வந்து ஒன்றும் இல்லை, வினிகர். இந்த வினிகர் தான் இருக்கு பாருங்கள். வினிகர் இதில் போட்டுட்டு அது கொஞ்சம் ஊறின வச்சுட்டு தேய்ச்சோம்னா நல்லா வந்துடும் பளிச்சுன்னு.
இந்த அடைப்புலாம் இருக்காது. இந்த கேஸுக்காரவங்களுக்கு போய் 150 ரூபா அதெல்லாம் கொடுத்து நீங்கள் செலவு பண்ண வேண்டியது. இதில் நல்லா இது செஞ்சு பார்த்தாவே போதும். இது வந்துடும். நல்ல தண்ணி ஊற்றி கழுவணும். இப்போ வந்து இந்த டப்பில் அந்த சைடு சிங்க் இருக்கிறதுனால எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்காக நான் இப்படி வச்சுருக்கேன், கன்வீனியன்ட்டுக்காக. இதை பாருங்கள், இதில் பித்தளை கலர் ஒரிஜினல் கலர் இதில் தெரியுது, இதில் பாருங்கள் தெரியாது. இதில் எவ்வளோ கருப்பாக இருக்குது. இது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்கள். அதே மாதிரியே இந்த எல்லாம் டிஸ்மேண்டில் பண்ணி இது எல்லாத்தையும் போட்டு ஊற வச்சு வாஷ் பண்ணிங்கன்னா பளிச்சுன்னு ஆகிடும். எல்லாம் பளிச்சுன்னு இப்போ இது தண்ணி நல்ல வாட்டர் போட்டு கழுவணும். இப்போ இது மாதிரி ஊற வச்சுட்டு பண்ணோம்னா நல்லா வரும். கண்டிப்பாக இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை அனுப்புங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.